வணக்கம். இன்னைக்கு நாம மிதுன ராசிய பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க மிதுன ராசியா இருக்கலாம், இல்ல உங்க நண்பர்கள், உறவினர்கள்ல யாராவது இருக்கலாம். அப்போ இது உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அவங்களோட அந்த வேகமான பல திறமைகள் கொண்ட மனசுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப வேகமான ஷார்ப்பான புத்திசாலித்தனம் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு வரமா இல்ல அதனாலேயே சில பிரச்சனைகளும் வருமா? மிதுன ராசியோட அந்த இரட்டைத்தன்மையை புரிஞ்சிக்க இந்த கேள்வி ரொம்ப முக்கியங்க. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். மிதுனம், புதனின் புதிர். முதல்ல இவங்களோட அடிப்படை குணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி இதோட ஆளும் கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா புதன். புதன்னாவே புத்திசாலித்தனம் தான் இல்லையா? அதனால தான் இவங்க கிட்ட இயல்பாவே ஒரு அபாரமான இன்டெலிஜென்ஸ், மத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி பேசுற திறமை, எதையும் டக்கு டக்குன்னு யோசிக்கிற வேகம், அப்புறம் அது என்ன இது என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம், இதெல்லாமே இருக்கும். இங்க தான் மிதுன ராசிக்காரங்களோட ஒரு முக்கியமான போராட்டமே ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரகாசமான புத்திசாலித்தனம், இன்னொரு பக்கம் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாத அமைதியற்ற ஒரு மனசு. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தான் அவங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு பெரிய சவாலாவே இருக்கும். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். எண்ணங்களின் சக்தி. இப்போ நம்ம பார்க்க போறது இவங்களோட இந்த இயல்பு எப்படி ஒரு பெரிய பலமா மாறுதுன்னு தான். குறிப்பா அவங்களோட கரியர்ல இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்க, கம்யூனிகேஷன், மீடியா, டீச்சிங், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறைகள்லாம் மிதுன ராசிக்காரங்க சும்மா கலக்குவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா புது விஷயங்களை ரொம்ப வேகமா கத்துக்குவாங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை மத்தவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிற திறமை அவங்க கிட்ட இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்ல அவங்க பெரிய ஆளா வர்றாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இவங்க புதுசா ஐடியா கொடுக்கறதுல கில்லாடிங்க. ஆனா ஒரு ஐடியாவை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க மனசு அடுத்த ஐடியாவுக்கு தாவிடும். அதனால ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அதை முழுசா முடிக்கிறதுக்கு தேவையான அந்த டிசிப்ளின் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வேகத்தின் சவால்கள். அதாவது இந்த வேகமான மனசுனால நடைமுறை வாழ்க்கையில என்ன மாதிரியான சிக்கல்கள் வருதுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இதுதாங்க அவங்களோட மிகப்பெரிய சவால்னே சொல்லலாம். எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கும் போது அப்படி ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனா கொஞ்சம் தூரம் போனதும் அதுல இருந்த ஆர்வம் குறைஞ்சு அதை முடிக்காமலே அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஆரம்பிக்கிறதுல காட்டுற வேகம் முடிக்கிறதுல இருக்காது. இதே வேகத்தை அவங்களோட பண விஷயத்திலையும் பார்க்கலாம். பணம் சம்பாதிக்க புது புது வழிகளை டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க, நல்லா சம்பாதிக்கவும் செய்வாங்க. ஆனா எந்த வேகத்துல பணம் வருதோ அதே வேகத்துல செலவும் ஆகிடும். அதனால கையில பணம் தங்குறது தான் பல நேரங்கள்ல ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப சிம்பிளான 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, நீங்க எவ்வளவு செலவு செஞ்சாலும் சரி, மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியா எடுத்து வைக்கணும்னு ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கிறது. இன்னொன்னு, SIP மாதிரி ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், அதுவே உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து முதலீடு பண்ணிடும். இது அவங்களோட வேகமான செலவு பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி பணத்தை சேமிக்க ரொம்பவே உதவும். சரி, இதுவரைக்கும் கரியர், பணம் பத்தி பார்த்தோம். இப்போ 4வது பகுதிக்கு வந்தாச்சு. உறவுகளும் ஆரோக்கியமும். அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த குணம் எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். உறவுகள்ல இவங்களுக்கு ஒரு சின்ன சவால் இருக்கு. அது என்னன்னா, அவங்களோட மனசு அடிக்கடி மாறிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு ஒன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அவங்க மனசு வேற மாதிரி யோசிக்கும். அவங்க வேணும்னு செய்யறதில்ல, ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நேத்து இப்படி சொன்னாங்க, இன்னைக்கு இப்படி சொல்றாங்களேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இப்படி மனசு ஓய்வே இல்லாம ஓடிட்டே இருக்கிறது உடம்பையும் பாதிக்கும் இல்லையா? எப்பவும் மனசு ஒரு மேரத்தான்ல ஓடுற மாதிரி இருக்கிறதுனால நரம்பு மண்டலத்துல ஒரு அழுத்தம், சரியா தூக்கம் வராம இருக்கிறது, ஓவரா யோசிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மனசுக்கு ஓய்வு கொடுக்கறேன்னு சொல்லி அதிக நேரம் மொபைல் இல்லனா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்க. அதையும் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். சரி, இவ்வளவு சவால்கள் இருக்கு. இதையெல்லாம் சமாளிச்சு வாழ்க்கைய ஒரு பேலன்ஸோட வெற்றிகரமா வாழ்றது எப்படி? அதுக்கான வழிகாட்டி தான் இந்த 5வது பகுதி. இப்போ உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் கைட்லைன். முதல்ல ஆரம்பிச்ச வேலையை முடிக்கிற வரைக்கும் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வாங்க. 2வது, ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் மூலமா உங்க பணத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. 3வது, பேசுறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் யோசிச்சு பேசுங்க. இது உறவுகள்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 4வது, மனசை அமைதிப்படுத்த வாக்கிங் போங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க. கடைசியா, இது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும். புதன்கிழமை அன்னைக்கு புதனுக்கு அதிபதியான பெருமாளை வழிபடுறதும் பச்சை நிறத்தை பயன்படுத்துறதும் உங்க எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண உதவும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன, உங்களோட இந்த அற்புதமான மிதுன ராசி ஆற்றலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ நீங்க தயாரா? இந்த வழிகாட்டுதல்கள் உங்க பயணத்துக்கு நிச்சயமா ஒரு துணையா இருக்கும். இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.